வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக சாம்பியன்களை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றவர் நீக்கம் செய்யப்பட்டது வருத்தம் அளிப்பதாக ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. விக்னேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கூடுதல் எடை காரணமாக இந்திய மல்யுத்த வீராங்கனை விக்னேஷ் போகத் தகுதி நீக்கம். பதக்கம் வெல்லும் வாய்ப்பு பறிபோனதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. ஒலிம்பிக்கில் விக்னேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு வருத்தம் அளிக்கிறது என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. விக்னேஷ் போகத் சாம்பியன்களின் சாம்பியன் என புகழாரம். விக்னேஷ் போகத் தகுதி நீக்கத்துக்கு கடும் ஆட்சேபம் தெரிவிக்க PT உஷாவிடம் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். விக்னேஷ் போகத் முன் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் கேட்டறிந்ததாக தகவல். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மல்யுத்த வீராங்கனை விக்னேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதி. இரவு முழுவதும் உடல் எடையை குறைக்க தீவிர பயிற்சி மேற்கொண்டதால் உடல்நலக் குறைவு. விக்னேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணியில் சதி இருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. விக்னேஷ் போகத் வெற்றியை யாரால் ஜீரணிக்க முடியாதோ அவர்கள்தான் செய்திருப்பர் என விமர்சனம். விக்னேஷ் போகத் தகுதி நீக்கத்தில் சதி இருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் குற்றச்சாட்டு. உரிய விசாரணை நடத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தல். விக்னேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி முறையீடு செய்தது. ஆறாம் வகுப்பு பாடத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை மாற்றப்பட்டதாக ராகுல் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர் தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டனம். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்த அளவுக்கு எந்த அரசும் அரசியல் சாசனத்தை மதித்ததில்லை. ராஜ்யசபாவில் மத்திய அமைச்சர் JP நட்டா ஆவேசம். நாடு முழுவதும் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்பு மனுக்களை திரும்பப் பெற ஆகஸ்ட் 26 மற்றும் 27ஆம் தேதி இறுதி நாள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடுக்கு போதிய நிதியை ஒதுக்க வேண்டும். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய மனு பாக்கருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. டெல்லி விமான நிலையத்தில் மாலை அணிவித்தும் கரகோஷம் எழுப்பியும் வாழ்த்து. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்த உத்தரவு ரத்து. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.
அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த விவகாரம். குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சியை விசாரணையை துவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆகஸ்ட் 13 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவை கூடுகிறது. அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16 நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மாவட்ட செயலாளர்கள், MP, MLA-க்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழ்நாடு அடைந்துள்ள முன்னேற்றங்களை பட்டியலிட்டு சொன்னால் கலைஞர் பெயர் உயர்ந்து நிற்கும், உயிரென நிற்கும். கருணாநிதி நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் புகழாரம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கருணாநிதி 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து நினைவிடம் வரை ஆயிரக்கணக்கானோர் முதலமைச்சருடன் பேரணியாக சென்று மரியாதை. கருணாநிதி 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவரது உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் ஆகஸ்ட் 17 வெளியீடு. சென்னையில் நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு வெளியிடுகிறார். தங்களுக்கு மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள கோரி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்த வழக்கு ஆகஸ்ட் 14 ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான அவதூறு வழக்கு குறித்த ஆதாரங்களை செப்டம்பர் 9 தாக்கல் செய்ய வேண்டும். MP, MLA-க்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் வகையில் கால்ஸ் குழும தலைவர் GNS வாசுதேவன் 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து வழங்கினார். வரும் 9 நடைபெறவிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைப்பு. முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்த்த நிலையில் கூட்டம் திடீரென ஒத்திவைப்பு. மதுரையில் 600 கோடி ரூபாயில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. 12 மாடியில் தகவல் தொழில்நுட்பம் கட்டடம் கட்டுவதற்காக டெண்டர் கோரல். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோயில் சார்பில் 3,41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 புதிய வணிக வளாகங்கள் திறப்பு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முதலமைச்சர் குறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி SP-யிடம் புகார். நாம் தமிழர் கட்சியின் யூடியூப் சேனலையும் முடக்கி வைக்குமாறு கோரிக்கை.
டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர் வரைவு அலுவலர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை உத்தரவு. ராமநாதபுரத்தில் ரீல்ஸ் மோகத்தால் நம்பர் பிளேட்டுகளை எடுத்துவிட்டு பைக்கில் விபரீத சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்கள். காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல். ஏரி பாசன கால்வாய்களை சீரமைக்கும் பணியை தடுக்கும் தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை.